அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக பெண்களுக்கு அவசியமான முக்கியமான ஒரு பதிவு. நீங்கள் 40 வயசு ஒரு நெருங்கினவங்களா, இல்லாட்டி 40 வயது கடந்த பெண்மணிகளா, ஒரு 45 ஒரு 50 இது மாதிரி எந்த வயசு வேணாலும் இருக்கலாம். 40+ யாராக இருந்தாலுமே பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். காலங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஓடுது. வாழ்க்கையில் நம்மளோட பெற்றவங்க நமக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு லவ் மேரேஜாக இருக்கும், சிலருக்கு அரேஞ்சு மேரேஜாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை, அதுக்கப்புறமேட்டு டக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே ஒரு 30 வயசாக இருக்கும், அதுக்குள்ளே 35, அப்புறம் 40 45 அப்படியே வேகமாக நம்முடைய வாழ்க்கையானது கிடுன்னு குழந்தை கணவர் அப்படியே ஒரு சின்ன ஒரு வளையத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையானது வேகமாக ஓடுது. இதில் பெண்கள், குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள், நம்ம நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க காலையில் ஆனால் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, வீட்டு வேலைகள் இது எல்லாமே பார்த்துட்டு திரும்பி பார்க்குறப்ப நிச்சயம் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவும் பண்ணிக்கிறதே இல்லைங்க. அக்கடான்னு நாங்களே உட்கார போகிறோம். இந்த நேரத்தில் நம்மளாம் போய் எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, வீட்டு வேலையே பெரிய வேலையாக இருக்குது, அதுவே பெரிய எக்ஸசைஸ் தானே அப்படின்ட்டு நிறைய பெண்கள் சொல்கிறது உண்டு. ஆனால் அப்படி நிச்சயம் கிடையாதுங்க. நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இனிமேட்டு 40 இருந்தாலும் பரவாயில்ல, 45 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்குள்ள சின்ன ஒரு மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய உடல் மேலே ஒரு அக்கறைகள் இருக்கணும். 40 வயசுக்கு மேலே நம்ம என்னத்தங்க உடம்பு நம்ம அழகாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வீட்டில் இருக்க பெண்கள் நிச்சயம் நினைக்கக்கூடாது. ஆஃபீஸ் போகிற பெண்கள் ஏதோ ஒன்று காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு குடும்பத்தையும் பார்த்து ஒன்று ட்ரெஸ் பண்ணி கிளம்பி வெளியில் போயிட்டு நிறைய பேர் அது மாதிரி இருந்துடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர், நிறைய நம்மளுடைய நீங்களே அக்கம் பக்கம் பார்த்துருக்கலாம், தெரிஞ்சவங்க பார்த்துருக்கலாம், உங்கள் சொந்தக்காரவங்களை பார்த்துருக்கலாம். நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கடான்னு சொல்லிட்டு அதே ஒரு நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல் சும்மா ஒரு நம்ம கொண்டையும் ஒன்று போட்டுட்டு நிறைய பெண்கள் அது மாதிரி 40க்கு அப்புறம் உள்ள பெண்கள் அது மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கை நமக்கு அதோடு முடியறது இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது, நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 40 வயசுக்கு மேலே நம்ம என்ன உடம்பு அழகாக வச்சுக்க போகிறோம், நம்ம என்ன நினைக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னு கேட்டால், பெண்கள் நம்மளை பார்த்து திரும்பி அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு ஆச்சரியமாக ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும். நமக்கு நகை, பணம், காசு இது எல்லாமே நம்ம வச்சுருக்கிற அந்த சந்தோஷத்தை விட நம்மளுடைய உடம்பு நல்லா நீங்கள் ஃபிட்டாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிறது நிச்சயம் நமக்கு ஒரு பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. இதுக்காக உடனே ஜிம்முக்கெல்லாம் போகணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாதுங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை, வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் உள்ள வீட்டு வேலைகளே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 10 நிமிஷம் உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் நடக்கலாம். அதுவும் பண்ண முடியலாட்டி ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு நீங்கள் அப்படி தான் நம்ம மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 3 நாள், வாரத்துக்கு ஒரு 3 நாள் சும்மா ஒரு 20 நிமிஷம் பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்குக்கு போயிட்டு வரலாம், கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அது மாதிரி உங்களுக்குன்னு உள்ள தனிப்பட்ட ஒரு நேரத்தை நீங்கள் தனியாக ஒதுக்கி தாங்க ஆகணும். ஏன்னா பெண்களுக்கு நம்ம என்னவோ ஃபுல் டே நம்ம வீட்டு வேலைகள், அதாவது வெளியில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஃபுல் டே ஒர்க்குங்கிறது அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு ரெஸ்ட் இல்லாமல் எல்லா நாளும் ஏதோ ஒரு சமையல் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு வீட்டு வேலை பண்ணிவிட்டு எல்லாருமே நம்ம இருக்கிறதுங்கிறது அது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உடற்பயிற்சிங்கிறது பெண்களுக்கு நிச்சயம் தேவை. அது மட்டும் இல்லாமல் யோகா போகிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே யோகா கிளாஸ் இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் யோகா போயிட்டு வாங்குங்க. யோகாங்கிறது உங்கள் உடம்புக்கு மட்டும் வலிமை கிடையாது, மனசுக்கு, நமக்கு ஒரு அமைதிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 வயசு தாண்டினவனை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டைகள், நமக்கு ஒருத்தர் சலிப்பு, ஒரு விரிசல், இது எல்லாமே ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நமக்கு எல்லாத்துக்கும் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய தான் நம்ம வளர்க்குறோங்கிற பேர் இதில்
ஏதோ ஒன்று கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும். இது கணவன் மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு கூட ஏற்படுத்தி விடும். நிறைய பேர் 40 வயசாகிடுச்சுப்பா, இனிமேட்டில் நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு அப்புறமும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நிச்சயம் பெண்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவு முறைகளில் ரொம்ப ரொம்ப அக்கறை கண்டிப்பாக பெண்கள் செலுத்தணும். நிறைய பேருக்கு டெலிவரிக்கு அப்புறமேட்டு பெண்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கவுண்டிங் வந்து கம்மியாயிரும். அதாவது ரத்தத்துடைய அணுக்களுடைய எண்ணிக்கையானது கம்மியாயிரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம், நம்ம அதெல்லாம் காமிச்சு மாத்திரைகள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 1 இயருக்கு அப்புறம் யாருமே எந்தவித பிளட் செக்கப்போ நம்ம எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஆனால் நிச்சயம் நீங்கள் 40 வயசு கடந்தவங்களாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப்பு, ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு யூரினோட ஒரு அளவு, உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு, கால்சியம் அளவு என்ன இருக்குது நீங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சும்மா வந்து செக் பண்ணி பாருங்களேன். அதோடைய மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நமக்கு பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கு காரணம்னு சொல்லிட்டு அறிவியல் கூறு சொல்லுது. அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, சாப்பாடுகள், அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஒரு 40 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு முன்னாடி நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். அப்போல்லாம் நமக்கு ஒன்றுமே வந்திருக்காது. நல்லா இட்லி சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம், நான் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். அப்போல்லாம் நமக்கு எந்த வித வியாதிகளோ எதுவுமே இருக்காது. ஆனால் 40 வயதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா மெதுவாக ஆரம்பிக்கும். முட்டு வலி ஆரம்பிக்கும், கால் வலி ஆரம்பிக்கும். கால் அந்த அடியில் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு நிற்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க 45 வயசுக்கு மேலே. எல்லா வலிகள் கால்சியம் சத்து கம்மினால எல்லாமே 1 by 1 எல்லாம் ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாமே மூல காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் உடற்பயிற்சி தாங்க. நீங்கள் ஒரு 15 நிமிடம் ஒரு நிமிஷம் கண்டிப்பாக ஒரு வாக்கிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பச்சை காய்கறிகள், கீரைகள், பயிறு வகைகள் இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. இது நிறைய பேர் வீட்டில் இந்த பச்சை காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே சமைப்போம், டெய்லி நம்ம சமைப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்முடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் இருக்கிற கொஞ்சோண்டு அது மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு தான் நம்ம மேக்ஸிமம் அம்மாக்கள் அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இனிமேட்டு அந்த முறையை தவிர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உள்ள சாப்பாடு அளவை நீங்கள் இயற்கை உணவுகள், அதாவது பயிர்கள், காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட்டு வரணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 40 வயசுன்னு எதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கான அந்த ப்ரீ மெனோபாஸ், அந்த போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருதுங்க. முன்னாடி காலத்துலலாம் பெண்களுக்கான அந்த மெனோபாஸ் காலமானது ஒரு 55 வயது 58 வயது, நம்முடைய அம்மாக்களுக்கெல்லாம் 55 58 வயசில் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க, போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் மாறுபடும். 40 45 வயசுலேயே அவங்களுக்கெல்லாம் கேட்டால் ப்ரீ மெனோபாஸ், ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு நிச்சயம் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது. நல்லா தான் இருந்தாங்க ஒய்ஃபு, வீட்டில் நல்லா தான் அம்மா இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னான்னு தெரியல, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க. நிறைய ஆண்களுக்கு இந்த டவுட் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் நிச்சயம் ப்ரீ மெனோபாஸ் சிம்டம்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால் அவங்க பெண்களானவங்க வந்து நிச்சயம் மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து நிச்சயம் பெண்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். யாருமே வந்து வேணுனே வந்து கோவப்படுறதோ இது பண்ணுறதோ கிடையாது. எல்லாமே உள்ளே இருக்க ஹார்மோன் சேஞ்சஸால் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள். இதனால தான் பெண்கள் வந்து உடம்பளவுலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் பெண்கள் நிச்சயம் சோர்ந்து போயிடவே கூடாதுங்க. இது மாதிரி இக்கட்டான நேரத்தில் நிச்சயம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட அதிக நேரத்தை செலவிடுங்க. ரொம்ப வந்து தனிமையாக இருக்கணும் அது மாதிரி அந்த ஒரு இது இல்லாமல் குழந்தைங்க கூட உட்காந்து பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, குடும்பத்து ஆளுங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. அது மாதிரி நல்லா எப்பயுமே நல்லா கலகலகலன்னு ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இளமையாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 40 வயசுக்கு அப்புறமேட்டு நிறைய பெண்கள் வந்து தங்களை வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. அது இல்லாமல் ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருக்கட்டும், அவங்களும் ஏதோ ஒன்று நமக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அலங்காரம் பண்ணுறதை வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான கருத்துங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவங்க நிச்சயம் நம்முடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரங்கள் இது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நம்ம தைரியமாக பார்க்குறதுக்கே நம்ம அப்பியரன்ஸ் நல்லா இருந்தால் தான் நமக்கே நம்ம மேல் நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் இது எல்லாமே வருங்க. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்களே வந்து உங்களை குறைச்சிக்கிட்டு நீங்களே பெண்ணானவங்க கண்டிப்பாக முடங்கி போயிடக்கூடாது. எல்லா வகையிலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்முடைய குடும்பமானது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பெண்
பெண்கள் 40 வயது கடந்த பெண்கள் நிச்சயம் நீங்கள் வந்து நல்ல 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முடங்கி போகாமல் உங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக நல்ல இளமையாக உடம்பு நல்லா ஃபிட்டாக நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய குடும்பத்தோட ஆணிவேரே பெண்கள் தான். அதனால் இந்த பதிவை பார்க்குற பெண்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயம் உடற்பயிற்சி செய்து உடல் பலம் மனபலம் இது எல்லாத்தையும் நம்ம பத்திரமாக பாதுகாப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.